நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு பைக் ட்ரிப் போகிறோம். காலையில் 7 மணிக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ட்ரிப்பு. ஸோ எக்ஸைட்டாக இருக்கிறேன். டுமாரோ இஸ் ஃப்ரைடே. 8:30 கிளம்பலாம். ஆக்சுவலாக 6 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணி அது 7:30 மாதிரி 7:30 8:30 மாதிரி அதே சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இங்கே வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டு காலை கடன்களை நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சு இப்போ தான் வந்து அதையும் முடிச்சுட்டு இப்போது அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்புறேன். மேச்சேரி போய் வண்டி பார்க் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு காரில் போகணும். ஓகே, பார்ப்போம். ஏதோ தேன் விளம்பரத்துக்கு வந்து பார்த்துருப்பீங்க, வீண் விளம்பரத்துக்கு வந்து பார்த்துருக்குறீங்களாங்கிறத இது நைட்டு முடிவு பண்ணி காலையில் கிளம்பி 8:30 மணிக்கு கிளம்பி இப்போ 11:30 ஆச்சு. மேட்டூர் மட்டும்தான் ரீச் ஆகிருக்கிறோம். அப்படியே பொறுமையாக வந்துட்டு இந்த இடையில இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் அங்கே இருக்குது. கொஞ்சம் முன்னாடி இடையில இருக்கிற ஒரு பிரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கோம். நல்லா இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறக்கு இந்த வியூ. அதனால ஸோ அதை எல்லாத்துக்கும் காட்டலாம் அப்படின்னு தான் இங்கே பாருங்கள், தான் மேட்டூர் டேம். பாலம் அப்படியே குதிக்குது ராஜு. இந்தளவு ஆடி நான் பார்த்ததே இல்லை ராஜு. ராமேஸ்வரம் போனேன், அங்கே இறங்கி பார்க்கல எவ்வளோ தூரம். ஸோ அதான் 3 கிலோமீட்டர் தான் வருது. இந்த வழி நம்ம வந்த வழி பக்கமாக தெரியும். இது இங்கேருந்து இன்னொரு ரூட்டு அப்படித்தானே? மேச்சேரியிலேருந்து இதுதான் பக்கம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கார் ஒர்க் ஷாப் கொண்டு விடுவாங்க. அந்த எல்லாம் வண்டி ஏறி போயிட்டாங்க. இவங்களுக்கு காட்டுக்குள்ள டிரைவர் மட்டும் விட்டுட்டு அந்த கார் பாலாறு செக் போஸ்ட் போயிரு சேலம் கொண்டு போகணும் அப்படின்னு டிரைவரை மட்டும் விட்டுட்டு இன்னொரு கார்ல எல்லாம் ஜீப்ல ஆகிட்டு நாங்களும் போயிட்டோம். ஓகே என்ன நினப்புல இருந்தானு தெரியல. சரி ராஜு, நீ மட்டும் போய் அவர் தனியா இருக்கிறாரு, அவர் கோடு எதிர்த்து தாண்டி விட்டு தாண்டி விட்டு வந்த அதுக்கப்புறம் லிப்ட் கேட்டு எவ்வளவு தர மாட்டேன்னு சொல்லி அவனே என்ன தமிழ்நாட்டுக்காரனா அடிக்கவே வந்துட்டான். ஒருத்தர் கர்நாடகாக்காரன் பயங்கர டாமினேஷன். எப்பயுமே கர்நாடகாக்காரன் அடிக்கவே வந்துட்டான். ஒரு கூட இருக்கிற ஒருத்தர் தான் வந்து சின்ன பையன் என்னங்கிறானுங்க அவனுங்க. ஆக்சுவலா வந்து அந்த டைம் போனும் இல்லை என்கிட்ட, எதுவுமே இல்லை. சரி, அப்படின்னு கேட்டதுக்கு தமிழா சொல்லிட்டு அப்புறம் கேரளா வண்டி இருந்துச்சு, அவன் தான் டிக்கில போட்டு கூப்பிட்டு வானான். இன்னொரு டைம் கரெக்டா இந்த கொரோனா டைம்ல பொங்கல் டைம்ல வந்தோம். பொங்கல் டைம்ல வந்தோன்னா உள்ளேயே அலோடு இல்லை. இதுல போன டைம்ல இப்பதான் தெரியுது. சரி நான் சுதாரிச்சேன் கூட இங்க வந்த போது இப்போதைக்கு பாத்துக்கலாம். லைட்டு கிளம்புனது நாங்க கிளம்பி
சேலம் வந்து சேலத்துல இருந்து இன்னொருத்தர பிக்கப் பண்ணிட்டு நைட்டு போக முடியாது சரி அப்படின்ட்டு இந்த ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில வந்து கிளம்பி போய் குளிச்சுட்டு போலான்னு வந்தா உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. நானும் ஒய்ஃப் அன்னைக்கு வந்தோம்லடா, அதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தது, இப்போ ரெண்டாவது டைம். இல்லைன்னா பொண்டாட்டி சாப்பிடணும்னு இருக்குது. அனிதாக்கு தெரியும் தானே? ஏன்னா தெரியும், நேற்று சொல்லிட்டேன். கிளம்பி அங்க அன்னூறு போய் அவங்க ரீச் ஆகும் போதே போன் பண்ணிட்டுறான். அடுத்த டைம் இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்களா? கிளம்பி ஊருக்கு வர்றதுக்குள்ள போன் பண்ணி ஒகேனக்கல் போறணுட்டாரு. அப்படின்னா எப்படி யோசிச்சிருப்பாரு பாருங்க. அப்படி போய் பிக்சர்ல பிரகாஷ் போட்டிருந்தா நேத்து நீ அவனுக்கு அனுப்புனியா? அவங்கிட்ட இருந்த போட்டோவே எடிட் பண்ணி போட்டிருப்பானாட்டாக்குது. அவன் தான் எடிட் பண்ணதாடா அதைய. அவன் எடிட் பண்ணான். நீ எதுவும் அவன்கிட்ட சொல்லவும் இல்ல கேட்கவும் இல்ல. அவங்கிட்ட அந்த இதுல மொட்டை அடிச்சு விட்டு மேட்டூர் போனப்ப பிடிச்ச போட்டோ இதெல்லாம் வச்சிருந்து போட்டிருப்பானாட்டாங்குது. ஓ விக்கு வச்சா இப்படி இருப்போம், விக்கு வைக்கலாம் இப்படி இருக்க மாட்டாங்குது அப்படின்னு நானா அடிச்சு. சாமி, நானே நீ இவன் பண்ண போட்டோவை இவன் போட்டிருக்கிறானா, இவன் பண்ணதை அவனுக்கு மட்டும் அனுப்பிச்சுக்கிறானா, அது எப்படி அப்படின்னு இவனுங்களுக்கு எல்லாம் அனுப்ப மாட்டானே. அதான் சொல்றேன், அவ்வளவு ஒரு நல்ல பையன் இல்லையா இவன். அவன் பண்ண வேலையாடா. அவன் எடிட் போட்டிருக்கான். ஆனா நீயே உட்காந்து பண்ணியிருந்தாலும் அப்படி வந்திருக்காது. ஏதோ நல்ல மூட்ல இருந்திருக்கு. பாக்கலாம் ஊர் செய்யற வரைக்கும் வேற வழி இல்ல. அது பின்னோட்டே பிலிகுண்டு இங்கே எடுத்துடலாமா? இங்கதான் நம்ம கார் நிறுத்துறோம். ஓகே வெளியே போற பண்ணியா? அங்க இங்கே பார்த்துட்டு போலாம்னா அதுவும் கவுர் கட்டி க்ளோஸ் பண்ணி அங்க இங்கே சுத்தி கடைசி எங்களெல்லாம் இங்க பார்க்கே எது பண்ணிக்கிற மாதிரி யாரா தெரியும். நம்பி விடுங்க, நான் போயிட்டு வந்தோம். இல்ல ஏண்டா நீ எங்கேயாவது பார்க் ஏதாவது கூட்டிட்டு போவேன்னா காருக்கே கூட்டிட்டு வந்துட்டு என்ன பார்க்குடா போவேன். நீ ஒரு 18 வயது இளைஞி, நான் ஒரு 18 வயது இளைஞன். 2 பேரும் பார்க்கில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியா வந்து உள்ள போற அளவுடு இல்லைன்னா சும்மா ஒரு வியூ பார்க்கறக்காக போயிட்டு இருக்கிறோம். அமுதகம் உணவகம். என்ன ராஜு, தண்ணி பார்த்தாச்சு. தண்ணி மெம்மேனியே போயிட்டு இருக்குது. இதுல எங்க போய் இறங்குறவன் என்னன்னா ஃபால்ஸ்ல குளிக்கலாம்னு வந்தா இந்த நிலைமையில் சுத்திட்டு இருக்கு. ஒகேனக்கல் ஏறத அப்படி கீழே போகிற மாதிரி
போய் பார்ப்போம் செய்யுங்க. எங்க போறதுன்னு தெரியாம ஒரு குரூப் போயிட்டு இருக்குது. க்ளோஸ் பண்ணுங்களா? அதுவும் க்ளோஸ் இல்லையா? அதுவும் க்ளோஸ் இல்லையா? இதுவும் க்ளோஸா? இல்லை இந்தாண்ட ஓப்பனிங் இருக்கிற மீட்டிங்களா? பரிசில் போற தலைவர் அந்த ஓரத்துலேயே போனால் தண்ணி பார்க்கலாமா? அது எந்தாண்ட அதுலேயும் கவர் கட்டிட்டாங்களா? அங்க ஒண்ணு போகுது. இல்லை அந்தாண்ட போகிறேன். இல்ல அந்த பக்கம் அதுதான்டா அந்த இது பக்கம். டேம்ல இருந்து திறந்து வர தண்ணியாண்ணா? எதுக்கு? ஆமாம் ஜி, டேம்லேருந்து வரது ஒரு 70%, மீதி 30% அந்த வேலை மழை பெஞ்சு வருது. நேரம் வேணும்னா எடுத்து பாரு. தண்ணி ஒன்று வாங்கிக்கலாம். இங்கே இருக்குது. ஒண்ணு இல்ல. தண்ணி எங்க இருக்குதுன்னு கையாட்டுற. இப்போ வந்து நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். அதான் வெளியே சொல்லக்கூடாது, முன்னாடியே சொல்லிவிட ஒரு பக்கம் சிரிப்பு வந்துடும். அதுக்கு வழி இல்லாம போச்சு. ஆனா சரி குளிக்கத்தான் முடியல, சாப்பிட்றதா சாப்பிடுவோம் அப்படின்னு நாங்க அக்கா சாப்பிட்றோம். பாக்ஸ் இங்க கிடைக்குமா? முன்னாடி கிடைக்குது. என்னென்ன ஐட்டங்கள் இருக்கு? ஒயிட் ரைஸ், குழம்பு. அதாவது கொடுமையில பெருங்கொடுமை என்னன்னா, நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு நடுவில் உட்காந்து ஒரு வெஜ்ஜு சாப்பிட்றது. என்ன செய்ய, கூடு போய் வாசி வேச அடிச்சியா போட்டு மாட்டிக்கிட்டு பேர் ஓடலாம் கூட பாரு, உன்னாலதான் ஓடல, நீ நானே சாப்பிட்டு நல்லா பல்லு வாங்கி ப்ரெஷ் பேஸ்ட் வாங்கி விளக்கிட்டு போகுது. அது இன்னும் டவுட் ஆகிடும். ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிறத பார்த்தாலும் ஒரு டவுட் இருக்குது. ஒருத்தர் இன்னும் ஒரு வரையா பெருமாள் சாபத்துக்கு ஆளாகணும். பெருமாள் இதை பார்க்கறது பெருமாளுடைய பெருமாள் மலை, அங்க சின்ன மாதேஸ்வரர். திருப்பதி இல்லைங்க, அங்க சின்ன திருப்பதி கோயில் நம்ம பூசேரப்பட்டியிலே இருக்கு. ஓ, மலை மலை மேல ஹில்ஸ். ஹில்ஸ். எத்தனை கிலோமீட்டர்? நம்ம வீட்டுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர். மலைங்களா? பெரிய மலைலாம் இல்ல, கார்லயே சும்மா போலாம். இந்த height இருக்கு. இல்ல, நான் இந்த ட்ரெக்கிங் மாதிரி அந்த மாதிரி மலை, பெருமாள் அந்த மாதிரி இல்ல, அது வந்து சேலத்துல இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து நிறைய வச்சிருக்கிறேன். சேலத்துல இருக்கு அந்த இது சேலம். பெருமாள் மலை. நம்ம பை ரோட்ல இருந்து பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஹைட்டா தெரியுது, அது பயங்கர ட்ரெக்கிங். ம். இதெல்லாம் ஏறணும்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்னு பயந்து. ம்ஹும். இரு, முதல்ல மெயின் டிஷ் வரட்டு. ஏன் அவசரம்? மீன் ஒரு எனக்கு ஒரே உனக்கு வந்துருச்சு, நீ அதுலயே தண்ணி ஊத்தி கழுவி. குழம்பு வேணா கொண்டு போகலாம். ம். என்ன சேனலுங்களாண்ணா? அக்கா சேனலா இல்ல என்னன்னு கேக்குறேன். இல்ல இல்லைங்க, இல்ல நிறையங்க வர்றாங்க. கொஞ்சம் இவங்க கடை விளம்பரத்தை எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த பெரிய மீன் வேகுது. காசு கொடுக்குறப்ப ஒரு 100-200 கம்மியா கொடுத்துருவோம். அவ்வளவுதானண்ணா ஆசை. இந்த குழம்பு வேற. டேய் அப்படியே சாப்பிடுற, ஏன்டா? அவ்வளவுதான் இந்த வாரம் ம்? முடிய போகுது. இந்த சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். எந்த பெருமாளுக்கா சொன்னாரு சனிக்கிழமை சாப்பிட வேணான்னு? நாங்களும் சொல்லி அது யாரும் சொல்லல, ஆனா சாமிக்குன்னு நாம ஒதுக்குறது. ம்.
ஓகே. மீன் சாப்பிடலாம் நினைச்சிட்டு சாப்பிடுவோம். இந்த ஆத்து மீன் ம் ம் இது இது வந்து பாறை நம்ம ஊர்ல நம்ம வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட இதெல்லாம் வைங்க வீடியோ வச்சுக்கோங்க.